பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே வந்துட்டு சௌந்தர்யாவுக்கும் அந்த கோவா கேங்னு ஒண்ணு இருக்கு ஓகேங்களா. அதுல யாருன்னா ஜாக்லின், ரயான், சௌந்தர்யா அண்ட் ஜெஃப்ரி 4 பேர் இருக்காங்க. அந்த கோவா கேங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போக போக பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுல வந்து உடையறத வந்து பார்க்க முடியுது. அது மேபி யாராலன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சௌந்தர்யாவால மட்டும்தான் உடையுது. ஏன்னா நேத்து வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் அதிகமா வந்துட்டு ரஞ்சித் வந்து நம்ம ஜெஃப்ரியை பத்தி சொன்னதா இருக்கட்டும், ரயனை பத்தி சொன்னதா இருக்கட்டும், ஜாக்லின் பத்தி சொன்னதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இது சொல்லியிருந்தாங்க. ஜாக்லின் வந்துட்டு இப்படி இருக்க அப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து குத்தி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரயன் என்ன பண்றான், நம்ம ஒண்ணு சொன்னோம்னா நீ அப்படிதான் அவன் மட்டுக்கா ஏதாச்சும் நம்மளை பத்தி ஒரு கற்பனையில வந்து சொல்லிடுறான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு நேற்று வந்து பேசியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்துட்டு என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு கேங்குக்குள்ள பயங்கரமான ஒரு சண்டை. என்ன சண்டைன்னு பாக்குற முன்னாடி ஒரு 20 பேர் தான் நம்ம வீடியோ பாக்குறீங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மறக்காம அதை மட்டும் பண்ணிருங்க ப்ளீஸ். அப்படிங்கிற மாதிரி தான் சௌந்தர்யா ரியாக்ஷன் கேட்டேன். இப்போ வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு காஃபி செஞ்சிருக்காங்க. அது கோல்டு காஃபி. அது வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு 3 பேர் சாப்பிடணும் ஓகேங்களா. யாருன்னா ஜாக்லின், ரயான், நம்ம சௌந்தர்யா ஐஸ் காஃபி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த இதை சாப்பிடணும். அதுல என்ன பண்றாங்க, நம்ம ரயானும் நம்ம ஜாக்லினும் வந்துட்டு நிறைய எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் நம்ம சௌந்தர்யா வந்து அவங்களோட காஃபி பங்குலேயே வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. சொல்லப்போனா அந்த ஒரு பங்குல வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. எடுக்கவும் வந்துட்டு உங்களுக்கு செம்மையா ஒரு கோபம் ஆயிடுறாங்க. இனிமே உங்க கேங்லே இல்லடா, இனிமே வந்துட்டு நான் உங்க என்ன புரியுங்க எல்லாம் சரிசமமா தான் பார்க்கணும், இனிமே உங்க கேங்லே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு ரீசனை போட்டு உடச்சாங்க. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா தான் இருந்துச்சு. பாவனாச்சியோ செல்லத்தை வந்து இப்படி நோவடிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு கேங்குக்குள்ள நிறைய ஃபைட் எல்லாம் போயிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இனிமே இந்த கேங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்னோட காஃபி எல்லாம் குடிச்சிட்டீங்களா, இனிமே இந்த கேங்லேயே நல்லடா அப்படின்னு சௌந்தர்யா சொல்லவும் நம்ம ரயன் வந்துட்டு உண்மையாலுமே சண்டை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு என்ன கேங்கில் இல்லைன்னு சொல்றேன், இந்த கோவா கேங்ல வந்து வெளியில எல்லாம் போகவே கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது, ஏன் இப்படிலாம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு மீனிங் வந்து அவர் நல்ல ஒரு கோவமாயிட்டாப்ல. என்ன கோவமாயிட்டாப்லன்னா பாத்தீங்கன்னா அவர் நல்ல ஒரு உண்மையாலுமே ஒரு சண்டை போல இருக்கு. ஐயோ சௌந்தர்யா உண்மையாலுமே வந்து வெளியில போறாங்க போல இருக்கு, கோவா கேங்க விட்டு வெளில போறாங்க போல இருக்கு அப்படிங்கிறனால நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே வந்துட்டு நான் பெய்யாத சௌந்தர்யா நீ இருக்கனால தான் இந்த கோவா கேங்க ஓடிட்டு இருக்கு, தயவு செஞ்சு பெய்யாத அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவன் வந்துட்டு செம்மையா வந்துட்டு கதறிக்கிட்டு இருக்காப்ல. அண்ட் அந்த ஒரு கதறல் சவுண்ட் வந்துட்டு ஏண்டா டே நீ உன் கேம் இண்டிவிஜுவலா விளாண்டினா ஏன்டா அவங்க ஒண்ணு வந்துட்டு அவங்கள போய் நீ கெஞ்ச போற அப்படிங்கிற மாதிரி தான் என் மைண்ட் தாட்ல வந்து தோணுச்சு. அவங்க எதிர்த்து கோவா கேங்க பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்க, கூட இருக்கணும்டா ஜாலியா இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அந்த மாதிரி வந்து எதா இருந்தாலும் கூட்டத்திலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த ஒரு சண்டை வரவும் வந்து உண்மையாலுமே நினைச்சுக்கிட்டு இனிமே நான் உங்க கேங்ல இல்லடா அப்படிங்கிற ஒரு மேபி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சௌந்தர்யா வந்துட்டு எப்பதான் இந்த ஒரு கேங்கை விட்டு வெளில வர போறாங்க அப்பதான் அந்த கேங்குக்கான ஒரு ஃபயர் வந்து பெரிய மூமெண்ட் ஆகும். ஏன்னா இந்த கோவா கேங்குங்கிறது வந்து நேம் வச்சதே விஜய் விஷால் தான் நேம் வச்சாப்ல. அது வந்துட்டு ஒரு எப்படி ஒரு ஃபன்னா வச்சாரு. ஆனா வந்துட்டு பெரிய ஒரு கோவா கேங்கு அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு பிக் பாஸ் ஹவுஸ்ல. அண்ட் இந்த ஒரு கேங் வந்துட்டு செம்மையா தான் போயிட்டு இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு அந்த ஒரு கேங்ல வந்துட்டு சௌந்தர்யாவால கொஞ்சம் கொஞ்சமா பிளவுகள் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. பார்க்கலாம் அவங்க வந்துட்டு எப்படியா இருந்தாலும் வெளியில ஃபுல்லா வந்துட்டு சௌந்தர்யா வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு நல்ல இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.